Hi folks, இன்னைக்கு நம்மளோட லாஜிக்கல் கேம்ப்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டைரக்ஷன்ஸ். ரைட்டுங்களா? டைரக்ஷன்ஸோட பேசிக்ஸ் வீடியோ தான் இது. லைக் வந்துட்டு இது வந்து 1 by 1 நான் சொல்ல போறேன். எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் எனக்கு குழப்பம் இருக்கு அப்படின்னு இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்க வந்துட்டு என் கூடயே ட்ராவல் பண்ணி வாங்க. நான் வந்துட்டு லைக் வந்து நார்த் சவுத் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் வித் டிகிரிஸ். அதுக்கப்புறம் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாத்தையுமே சொல்லுவேன். கொஷின்ஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தடையும் சொல்றேன். சரிங்களா? பொறுமையாக நிதானமாக நோட் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஆல்ரெடி எனக்கு தெரியும்னு இருக்க பர்சன் வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் வரும், நீங்க அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரியா? இப்போ வந்து பேசிக்ஸ் நான் சொல்லட்டா? பார்க்கலாங்களா? அப்போ சரிங்க. இப்போ வந்துட்டு பேசிக்ஸ் வந்து பார்க்கலாங்களா? பேசிக்ஸ் வந்துட்டு டைரக்ஷன்ஸ்க்கு நம்ம வந்துட்டு எப்படி வந்து கொஷின்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட இந்த டயக்ராம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டயக்ராமை வச்சு தான் எல்லாமே இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். நார்த் என்னன்னா நார்த், சரிங்களா? என்னன்னா நார்த்து, ஈனா வந்து ஈஸ்ட்டு, டபிள்யூனா என்னது வெஸ்ட்டு, அப்புறம் எஸ்னா என்ன சவுத். சரியா? உங்களுக்கு இது நல்லா தெரியுதா? இதை வச்சு தான் டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். அதாவது இந்த ஒரு ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்துட்டு நார்த்து சவுத், இதை வச்சு தான் நம்ம வந்து 90 டிகிரினா என்ன, ஆன்டி கிளாக் வைஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுப்போம். சரியா? டைரக்ஷன்ஸ்னா இதை வச்சு தான் எல்லாமே இருக்கு. சரிங்களா? இப்போ நான் அடுத்து சொல்லவா? அடுத்து பாருங்க. இப்போ இது நார்த்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு, இது சவுத். சரியா? இப்போ நான் நிக்கிறேன்ல, இப்போ நிக்கிறதுக்கு இப்போ எப்பயுமே நம்மளோட ஸ்டாண்டிங் பொசிஷன்ல இருந்தது எல்லாத்தையுமே இந்த டைரக்ஷன்ஸா பார்க்கணும். சரியா? இப்போ வந்து ஒரு பர்சன் நிக்கிறாங்கன்னா, இந்த பர்சன் இங்க நிக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஒரு பர்சன் நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா நார்த். சரிங்களா? அவங்க வந்து எப்படி பார்த்து நிக்கிறாங்க? நார்த்தை பார்த்து நிக்கிறாங்க. எப்பயுமே அவங்க நார்த்தை பார்த்து நிற்கும் போது அவங்களோட ரைட் வந்துட்டு இந்த சைடு, இது வந்து லெஃப்ட். சரிங்களா? அதே மாதிரி ஈஸ்ட்டுக்கு வந்து எது ரைட்டுன்னா, அவங்களோட வலது கை, அதாவது ஈஸ்ட்டை பார்த்து நிக்கிறாங்க, இப்படி பார்த்து நிற்கும் போது அவங்களோட வலது கை இந்த பக்கம் இருக்கும், இடது கை இந்த பக்கம் இருக்கும். அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட். அதே மாதிரி இப்போ வந்து சவுத் இருக்காங்கன்னா, சவுத்துக்கு வந்து ரைட் ஹேண்ட் எதுங்க? ரைட். இது லெஃப்ட். சரியா? அதுக்கப்புறம் வெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரைட்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட். புரியுதா? அதுக்கப்புறம் லைக் வந்துட்டு இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நான் 1 by 1 பொறுமையா நிதானமா சொல்றேன். சரியா? இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இந்த ஒரு பர்சன் நிக்கிறாங்க, நார்த்தை பார்த்து நிக்கிறாங்கன்னா, நார்த்தை பார்த்துட்டுனா ரைட் இது, லெஃப்ட் இது. இதுவே அந்த பர்சன் வெஸ்ட்டை பார்த்து நிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களோட ரைட் இது, லெஃப்ட் இது. அதே மாதிரி சவுத் பார்த்து நிக்கிறாங்கன்னா ரைட் இது, லெஃப்ட் இது. சரியா? அடுத்து போலாமா? சரியா? இப்போ இதுக்கு இந்த நார்த்து ஈஸ்ட்டுக்கு 90 டிகிரி இதுங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் சவுத்துக்கு 90 டிகிரி இது. அதுக்கப்புறம் வெஸ்ட் சவுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இது. நார்த் வெஸ்ட்டுக்கு 90 டிகிரி இதுங்க. சரியா? இப்போ 90 டிகிரினா என்ன? 90 டிகிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஃபுல்லா இந்த எல் கட் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து 90 டிகிரி. இதுவே வந்து பாதி என்னங்க? இதுல பாதி இது 45, இது 45. அதே மாதிரி இதுக்கு 90 டிகிரிங்கிறது மொத்தமா 90 தெரியணும் உங்களுக்கு. 90 இது வந்து பாதி என்னங்க? 45, இதுக்கு 45. அதே மாதிரி இதுக்கும் இது 45, இது 45. இந்த எல் சேர்ந்தது தான் 90. சரியா? அதே மாதிரி இது 45, இது 45. எதுக்கு தேவையில்லாம இப்போ 45 45 சொல்லி என்ன குழப்பறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. ஏன்னா லைக் வந்துட்டு கொஷின்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரி ரைட்டு திரும்புறாங்க, 45 டிகிரி லெஃப்ட் திரும்புறாங்க அப்படின்னா கொஷின்ல இருக்கும். நம்ம வந்துட்டு 90 டிகிரினா என்ன, 45 டிகிரினா என்ன, இப்போ வந்து நார்த்ல இருந்து அவங்க 180 டிகிரி ரைட் திரும்புறாங்க அப்படின்னு எங்கெங்க வருவாங்க? இது ஒரு 90, இது ஒரு 90. அப்போ சவுத்ல வந்து நிற்பாங்க. அப்கமிங்லாம் நான் சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. 90 டிகிரினா என்னன்னு நான் சொல்லிட்டேன், 45 45 சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த எல் கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 90 டிகிரி, சவுத் வெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி வந்து இது, அதுல வந்து 45 45 இது. சரியா? அடுத்து போலாமா? சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்ல போறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிளாக் இருக்கா? இதுல கடிகாரம் வந்துட்டு முள் வந்து இப்படி சுத்திட்டு வந்தா என்னங்க? கிளாக் வைஸ். சரியா? அதுவே இந்த டைரக்ஷன்ல ஆப்போசிட்ல சுத்திட்டு வந்தா என்னங்க சொல்லுவோம்? ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். சேம் அதே தான் இங்கேயும். இப்போ கிளாக் வைஸ்னா இந்த டைரக்ஷன்ல வராது கிளாக் வைஸ். சரியா? அதாவது ஒரு பர்சனோட ரைட்ல இருந்து
திரும்புது அப்படின்னா, அந்த டைரக்ஷன்ஸ் வந்து ரொட்டேட் ஆகி திரும்புது அப்படின்னா அது கிளாக் வைஸ். இதுவே அந்த பர்சன் வந்து லெஃப்ட்ல ரொட்டேட் ஆகி வருது அப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸ். நீங்க கொஷின் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இனிஷியலா நான் வந்துட்டு கிளாக் வைஸ்னா என்ன, ஆன்டி கிளாக் வைஸ்னா சொல்லிட்டேன். சரியா? அதாவது ஒரு பர்சன் நிக்கிறாங்க அப்படின்னா, நார்த்தை பார்த்து நிக்கிறாங்கன்னா அவங்களோட கிளாக் வைஸ் என்னங்க, ரைட் சைட்ல இப்படி ரொட்டேட் ஆகி வர்றது. சரியா? அதே போல இன்னொன்னு என்னன்னு சொல்றேங்க பாருங்க. இப்போ இந்த பர்சன் வந்து நிக்கிறாங்க, நார்த்தை பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த பர்சனோட 90 டிகிரி என்னங்க, ஈஸ்டா, 90 டிகிரி ஈஸ்டா. சரியா? இப்போ கொஸ்டின்ஸ் வைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, a man standing in the north direction and turn 90 degree, turn 90 degree. சரிங்களா? turn 90 டிகிரினா அப்படின்னா அவங்க எங்க வந்து நிற்பாங்க, நார்த்தை பார்த்து நின்றுட்டு இருக்க ஒரு பர்சன். சரியா? அவங்க வந்து நார்த்தை நோக்கி நிற்கிறாங்க, 90 டிகிரி ரொட்டேட் ஆகிறாங்க, 90 டிகிரி கிளாக் வைஸ். சரியா? 90 டிகிரி கிளாக் வைஸ் அப்படிங்கிறப்ப எங்கே வந்து நிற்பாங்க, இந்த பர்சன் இந்த டைரக்ஷனில் வந்து நிற்பாங்க. இப்படி பார்த்துட்டு இருக்க பர்சன் கிளாக் வைஸில் வந்தாங்கன்னா 90 டிகிரி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது ஈஸ்ட்டில் வந்து நிற்பாங்க. சரியா? ஈஸ்ட் டைரக்ஷன் பக்கம் வந்து நிற்பாங்க. புரியுதா? கிளாக் வைஸ்னா எப்படி, ஆன்டி கிளாக் வைஸ்னா. கொஸ்டின் வைஸ் நீங்கள் போக போக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அடுத்து வந்து பித்தாகரஸ் தியரம் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இது வந்து பித்தாகரஸ் தியரம்னு சொல்லுவாங்க. சரியா? இது பித்தாகரஸ் தியரம் சொல்லுவாங்க. இது வந்து ஹைப்போ, இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட், இது வந்து ஆப்போசிட். சரிங்களா? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி. ஓகேங்களா? 90 டிகிரி வச்சு தான் இது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும். இப்போ வந்து லைக் வந்து ஏபிசி இருக்குங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா ஹைப்போ தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஏவும் பியும் தெரியும், பி அண்ட் சி தெரியுது அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் நம்ம போடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வாட்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டயக்ராம்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். சரியா? பித்தாகரஸ் வந்துட்டு லைக் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்துட்டு எந்தெந்த ஆங்கிள் தெரியும்னா இந்த ஆங்கிள் தெரியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இதோட டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சன் வந்து ஏபி, இது வந்து சி. சரிங்களா? இப்படி இருக்குன்னா நம்ம வந்துட்டு பிக்கும் சிக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? லைக் வந்து அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து ஏபி ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும், ஏசி ஸ்கொயர் தெரியுமா. நம்மளுக்கு தெரியாதுன்னா பிசியோடது தெரியாது. சரியா? இந்த ஃபார்மேட்டில் நம்ம போட்டு கண்டுபிடிப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்துட்டு என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இதை வந்து அப்ளை பண்ணும்போது நான் கொஷின்ஸை வச்சு அப்ளை பண்ணி காட்டுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. பித்தாகரஸ் தியரம் வரும், ஆனால் அது வந்துட்டு ரொம்ப வந்து மேத்தமெட்டிக்கலான பார்க்க தேவையில்ல. லைக் வந்துட்டு இந்த டிகிரிஸ் கொடுத்துருப்பாங்க, ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பிசியோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏசியோட டிஸ்டன்ஸ் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். சரியா? அடுத்து போகலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப போட்டு அது இதுன்னு குழப்பிக்காதீங்க. இனிஷியலாக கற்றுக்கிற ஸ்டேஜில் அதிகமாக போட்டு குழப்பிக்க கூடாது. என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் பேசிக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். சரியா? கொஷின்ஸ் வைஸ் நீங்கள் போட என்ன ஆகும், உங்களுக்கு இவ்வளோதான் விஷயம் இருக்கா நீங்கள் கற்றுப்பீங்க. சரியா? அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, இப்போ வந்து கொஷின்ஸோட ரீடிங் வந்து எப்படி ரீட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எ பாயிண்ட் ஏ இஸ் 5 மீட்டர் நார்த் ஆஃப் த பாயிண்ட் பி அப்படிங்கிறப்போ பாயிண்ட் பியில் இருந்து தான் நார்த்து. சரியா? இப்போ நான் அந்த லைன் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. A point A is 5 மீட்டர் நார்த் ஆஃப் த பாயிண்ட் பி. பியில இருந்து நார்த் அப்படின்னா பியோட நார்த் எதுங்க, மேலே தானே நார்த்து. பி ஒரு பர்சன் நிற்கிறாங்கன்னா பியோட நார்த் வந்து ஏ. அப்போ டைரக்ஷன் இப்படிதான் லைனை நம்ம போடணும். அதுக்கப்புறம் விச் இஸ் 7 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் சி அப்படிங்கிறாங்க. விச் வந்து யாருங்க மீன் பண்ணும், பிஏ மீன் பண்ணும். வெஸ்ட் வந்து எதுங்க, பி வந்து இங்க இருக்குன்னா சியில இருந்து தானே வெஸ்ட் அப்படிங்கிறப்ப என்ன எங்க வரும், இப்படி வரும். சரியா? சிக்கு வெஸ்ட், சியோட வெஸ்ட் என்னங்க, சியோட வெஸ்ட் பி. சரியா? அப்படிங்கிறப்போ நம்ம கொஷின்ஸ் வைஸ் வந்து வாசிக்கும் பொழுது எழுதும் போது சியை வச்சு நம்ம இங்க பார்க்கணும். சியை வச்சு பார்க்கும்போது சியோட வெஸ்ட் எந்த பக்கம் வரும், பிக்கு வரும். அப்படிங்கிறப்போ டயக்ராம் இப்படி நம்ம போடணும். புரியுதா உங்களுக்கு? இந்த கொஷின்ஸ் வந்து இப்படிதான் வரும், ஸ்டாண்டர்டா இப்படிதான் வரும். ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின்ஸ் இப்படிதான் வரும். சரியா? அடுத்து சொல்லட்டா? அடுத்து பாருங்க, இதுவும் இப்படியும் ஒரு கொஷின்ஸ் வரும். இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டைரக்டா வச்சு வரும், அண்டு வச்சு வரும். இது இப்போ எப்படி நம்ம போடணும் அப்படின்னா, பியோட நார்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்கு, இது வந்து 5. சரியா? இந்த லைன்ஸ் நல்லா வாசிங்க. பியை வச்சு தான் நம்ம பார்க்கணும். பியில இருந்து எப்பயுமே கொஷின்ஸ் வந்து சென்டென்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா சென்டென்ஸ்ல லாஸ்ட்ல இருந்து நம்ம மூவ் பண்ணணும் டைரக்ஷன்ஸை. சரியா? நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், பியில இருந்து ஏவை நான் பார்த்துருக்கேன். பியில இருந்து ஏ எங்க இருக்காரு, நார்த் டைரக்ஷன்ல இருக்காரு. எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காரு, 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. அதுக்கப்புறம் அண்டு 7 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த சி அப்படின்னா இங்க யார் வந்து 7 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த சில இருக்காங்க, ஏவா பியா சொல்லுங்க? ஏ தான் இருக்காங்க. சரியா? சி வந்து சியோட டைரக்ஷன் வந்து பாருங்க. இப்போ நான் இதை கூட மார்க் பண்றேன். இது நார்த்து, இது வெஸ்ட், இது சவுத்தா. சும்மா பிகினர்ஸ் இருப்பீங்களா அவங்களுக்கு புரியறதுக்காக டயக்ராம். இப்போ இதோட வெஸ்ட், சியோட வெஸ்ட் யாருங்க,
ஏ இங்கே வருதுங்களா? அப்படிங்கிறப்போ இவங்க 7. புரியுதா? நல்லாவே பெருசாகவே போடுறேன், இனிஷியலாக எல்லாருக்கும் புரியணும் அதுக்காக. சரியா? இப்போ சியோட வெஸ்ட். சரியா? சி வந்து இங்கே நிற்கிறாங்கன்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. சரியா? சியோட வெஸ்ட்னா இந்த பக்கம் தான் வரணும். அப்போ சியோட வெஸ்ட் இந்த பக்கம் அப்படிங்கிறப்போ யாரை நம்ம வச்சு பார்க்கணும்? ஏவை வச்சு பார்க்கணும். 7 மீட்டர்ஸ் தள்ளி இருக்காங்க. சரியா? அடுத்து போகலாமா? உங்களுக்கு எல்லாம் புரியுதா? இந்த கொஷின்ஸ் வந்து அண்டு வச்சு வந்தா என்ன, விச் அப்படிங்கிறது ஹூ அதெல்லாம் வந்தா எப்படி அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்களா? விச் அப்படி வந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு இந்த பர்சன் பக்கத்துல இருக்க பர்சனை தான் நீங்க எடுத்துக்கணும். அண்டு இருந்து என்ன செய்யணும்? முன்னாடி இருக்க ஃபர்ஸ்ட் பர்சனை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்து போலாமா? இப்போ அந்த பித்தாகரஸ் தியரம் சொன்னால உங்கள்கிட்ட, பித்தாகரஸ் தியரம் வந்து எப்படி அந்த ஃபார்முலா அதை வச்சு இப்போ அந்த வந்து நம்ம கொஷினாவே பார்க்கலாம். சரியா? இப்போ a man walked 7 மீட்டர் டுவோர்ட்ஸ் 3 மீட்டர் டுவோர்ட்ஸ் நார்த்னு சொல்றாங்க. ஒருத்தன் இருக்காரு, ஒரு பர்சன் இருக்காங்க, இங்க இருக்காங்க. சரியா? எடுத்தோடனே இங்க வச்சுக்கோங்க, பர்சன் வாக் எங்க போறாங்க? நார்த் டைரக்ஷன்ல போறாங்க, 3 மீட்டர்ஸ் போறாங்க. சரியா? அந்த பர்சன் இங்க நிக்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட நார்த் டைரக்ஷன்ல போறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? டேர்ன் வெஸ்ட் அண்ட் வாக் 2 மீட்டர்ஸா. இப்போ அந்த பர்சன் இங்க போய் நிக்கிறாங்கன்னா நேரா நிக்கிறாங்க, நார்த்ல தான் நிக்கிறாங்க. இப்போ இங்க இருந்து போய் நார்த்ல நிக்கிறாங்கன்னா அந்த பர்சனோட வெஸ்ட் பக்கம் போறாங்கன்னா லெஃப்ட் சைடு எவ்வளவு போறாங்க? 2 போறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? தென் டேர்ன் நார்த்னு சொல்றாங்க 1 மீட்டர். சரியா? அப்படின்னா இந்த பர்சனோட நார்த் என்னங்க? இந்த பர்சன் இப்படி நிக்கிறாங்கன்னா இப்போ வந்து வெஸ்ட்டை பார்த்து நிக்கிறாங்க. அவங்களோட நார்த் எப்படி மேலே போகும். மேலே போகும்போது எத்தனை மீட்டர் தள்ளி போறாங்க? 1 மீட்டர் தள்ளி போறாங்க. அதுக்கப்புறம் he finally take, சரிங்களா, he finally take east and walk 5 மீட்டர்னு சொல்றாங்க. இப்படி போறாங்க இந்த டைரக்ஷன்ல இருந்து. இந்த டைரக்ஷன் வந்து ஈஸ்ட் என்னன்னா இந்த பக்கம் போகும்போது எவ்வளவு போறாங்க? 5 மீட்டர் போறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? இங்க 2 இருக்கு, அப்ப இங்க 3 தான் பேலன்ஸ். சரிங்களா? இந்த 2 தான் இங்க இருக்கு. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? இப்போ இந்த டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? இந்த டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லைக் வந்துட்டு இதை வந்து என்ன சொல்லலாம்? இது ஒரு ஏன்னு சொல்றேன், இது பின்னு சொல்றேன், இது ஒரு சி, இது ஒரு டி, இது ஒரு இன்னு சொல்றேன். சரியா? நான் சும்மா ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துட்டேன். சரியா? இப்போ வந்து லைக் வந்து எனக்கு வந்து ஏவோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியணும். சரியா? ஏக்கும் ஈக்கும் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு லைக் வந்துட்டு ஏல இருந்து ஏ பி, அதுக்கப்புறம் இங்க ஒரு மிட் பாயிண்ட் இ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னு கூட வச்சுக்கோங்க, சாரி இது எஃப்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ என்ன செய்யணும்னா இந்த ஆங்கிள் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்க எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. இப்போ 3, அதுக்கப்புறம் இந்த 1 தான் இங்கேயும் இருக்கும். சரியா? அப்படிங்கிறப்ப இது 4 ஆயிடும். சரியா? இது 4 பிளஸ் அதுக்கப்புறம் பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? இதோட டிஸ்டன்ஸ் இந்த சொன்னல இப்படி வரும். இப்படி வந்தாலும் சரி. சரியா? எப்படி வந்தாலும் சரி, அதை வந்து நம்ம வந்து இங்க ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தெரியுது, இங்க ஒரு பாயிண்ட் தெரியுதுன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் நம்மளுக்கு 5, இது வந்து 3 அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் கொடுத்து இந்த பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதே போல இப்போ லைக் வந்து இப்போ இது ஹைப்போ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், இது அட்ஜசன்ட்டா. நான் சொன்னேன்ல பித்தாகரஸ் தியரம்னு சொன்னா. இப்போ லைக் வந்துட்டு நம்மளுக்கு 5 இங்கே இருக்கு, 4 இங்கே இருக்கு, நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு எப்படின்னு சொல்றேன். லைக் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட், சி பாயிண்ட், டி பாயிண்ட், இது எஃப் பாயிண்ட், இ பாயிண்டா. நம்மளுக்கு கொஸ்டின் வைஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ரேண்டமா வந்து கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் இ, ஏ டு இ. சரிங்களா? அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைனை நம்ம இப்போ டயக்ராம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குங்க. பாருங்க டயக்ராம் வந்து இப்படி இருக்கு. ஏ பாயிண்ட் இங்க இருக்கு, இது எஃப் பாயிண்ட்னு சொன்னேன், இது இ பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த லைனோட டிஸ்டன்ஸ் என்னங்க? 3. அதுக்கப்புறம் இந்த லைனோட டிஸ்டன்ஸ் பாருங்க, இது 3, அதுக்கப்புறம் இந்த 1 சேர்த்துறீங்க என்ன வரும்? 4 வரும். சரியா? இந்த ஏக்கும் ஈக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? எப்படி கண்டுபிடிக்கலாமா? இப்போ லைக் வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஏக்கும் ஈக்கும் நம்ம பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப் ஸ்கொயர் அதுக்கப்புறம் ப்ளஸ் எஃப்இ ஸ்கொயர். புரியுதா உங்களுக்கு? இதை வச்சு நம்ம போட போகிறோம். லைக் வந்து ஏக்கும் எஃப்க்கும் பாருங்க, இது 4 ஸ்கொயர் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஈக்கும் எஃப்க்கும் பார்த்துங்க, ஈக்கும் எஃப்க்கும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர். என்னங்க வரும்? 16 + 9. சரியா? என்னங்க வரும்? 25 வரும். ஆன்சர் 25யா? சொல்லுங்க. 25யா? இல்லை,
ஏன் இல்லைன்னா ஏஇ ஸ்கொயர் இருக்கா. இப்போ ஏக்கும் ஈயோட பாயிண்ட் என்ன பண்ணணும்னா ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 5 மீட்டர்ஸ்ன்னு வரும். புரியுதா? இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர்ஸ். புரியுதா? நீங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னு, ஏஇ ஸ்கொயர் இருக்குல்லங்க, ஏஇ ஸ்கொயர் இஸ்குவல் டு தானே 25. நம்மளுக்கு ஏஇ தானே கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஏஇ கேட்கும்போது என்ன செய்யணும்? இந்த ஸ்கொயரை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரூட் ஆகும். ரூட் ஆகி நம்மளுக்கு என்ன வரும்? 25 ரூட் என்னங்க? ரூட் ஆஃப் 25 என்னன்னா 5 வரும். சரியா? உங்களுக்கு இப்போ இது புரியுதா? இப்போது இதை வச்சு வேற ஒன்று சொல்லித்தரவா? இதை வச்சு வேற ஒன்று சொல்லித்தரேன். இப்போது லைக் வந்துட்டு நம்மளுக்கு இது 5ன்னு தெரிஞ்சிருச்சா? இது 5ன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொஷினில் இந்த கொஷின்ஸ்லாம் விட்டுருங்க. இந்த கொஷின் முடிஞ்சிருச்சு, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஷினில் இதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம இருக்காங்க. நம்மளும் வந்து என்ன செய்கிறோம்னா, நம்ம வந்து இதோட ஈயை வச்சு எஃப்ஐ மார்க் பண்ணியிருப்போம். ஈயை வச்சு வந்து ஈலேருந்து வெஸ்ட்டு அப்படின்னு மார்க் பண்ணி, அப்புறம் எஃப்லேருந்து ஏ வந்து சவுத் பாயிண்டில் இருக்குது. அதாவது ஏ வந்து ஏவோட பாயிண்ட்லேருந்து எஃப் பார்க்கும்போது நார்த்து அப்படிங்கிற விதத்தில் வச்சு நம்ம 4. அதுக்கப்புறம் இதோட டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏக்கும் ஈயோட டிஸ்டன்ஸ் கொடுத்து 5 கொடுத்துருக்காங்க. எஃப்க்கும் ஈக்கும் கொஷின் வைஸில் கொடுக்கல அப்படின்னா நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அதை சொல்லட்டா? லைக் அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஓகே டன். அதே மாதிரியே நீங்கள் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளையும் தான் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். சரியா? ஏவும் எஃப்இயும் தான் வந்து ப்ளஸ் பண்ணி ஏஇ தான் வெளியே இருக்கணும். அதாவது இந்த ஏவும் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏ அண்ட் இ இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து இஸ்ஈக்வல் டு வெளியில் இருக்கணும். ஏஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரணும். இப்படி சரியா? ஒருத்தர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. எப்படி பண்ணிப்பீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. சரியா? இந்த ஸ்டேட்டும் தான் ப்ளஸ்ல இருக்கணும். இப்படி வர அந்த ஒரு ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் நம்ம என்ன செய்யணும்னா இஸ்ஈக்வல் டுல வெளியே இருக்கணும். இப்படி புரியுதா? இந்த ஏஇ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏஇ தான் வெளியே இருக்கணும். சரியா? இப்போ வந்து ஏஇ வெளியேனா இது 5 ஸ்கொயர் இஸ்ஈக்வல் டு ஏக்கும் எஃப்க்கு என்னங்க 4 ஸ்கொயர். நம்மளுக்கு எஃப்பும் இயும் நம்மளுக்கு தெரியாது. அப்போது இது 25 இஸ்ஈக்வல் டு 16 ப்ளஸ் எஃப்இ ஸ்கொயரா. அதுக்கப்புறம் இதை மைனஸ் பண்ணணும். 25 மைனஸ் வந்து 16 என்னங்க வரும்? 9 வரும். இதை நீங்கள் ரூட் எடுத்தால் என்னங்க வரும்? எஃப்இ என்ன ரூட் எடுக்கணும்னா இங்கே ஸ்கொயரில் இருக்குது, நம்ம இது ரூட்டில் மாற்றணும். ரூட்டில் மாற்றினா என்னங்க வரும்? நம்மளுக்கு 3 வரும். புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல இங்கே பாருங்க, எஃப்க்கும் ஈக்கும் ஆல்ரெடி 3 தானே. இங்கே ஆன்சர் வந்து நம்மளுக்கு 3 கிடச்சிருச்சா? அப்போது இந்த மெத்தடு கரெக்டு. புரியுதா? உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்கன்னா, லைக் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன செஞ்சேன், ஃபஸ்ட்டு ப்ளஸ் தானே பண்ண சொன்னீங்க, நான் ப்ளஸ்ஸே பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கும் எஃப்க்கும் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஏக்கும் ஈயும் ப்ளஸ் பண்ணிவிட்டு நான் எஃப்ஏ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போவீங்க. ஸோ அப்படி நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்ன சொன்னேன், இந்த ஆங்கிள் இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத இதையும் ப்ளஸ் பண்ணணும், இந்த ஆங்கிளையும் தான் நம்ம ப்ளஸ் பண்ணணும். இப்படி கிராஸாக வர இந்த கிராஸாக வர இந்த லைனை வந்து என்ன செய்யணும், இஸ்ஈக்வல்ட்டுக்கு வெளியே தான் வச்சுக்கணும். புரியுதா? பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறது. சரியா? இது வந்து மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும்னா ரொம்ப ஒரு மாதிரி இழுவையாக போகும். நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஆஸ் எ பேங்கராக நம்மளுக்கு வந்து இந்த கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சால் மட்டும் போதும். உள்ளே போந்து இது வந்து தீரம்லாம் படிக்கிறேன் அதெல்லாம் வேணாம், தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்து போகலாமா? உங்களுக்கு இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? கொஷின்ஸ் லைட்டாக நான் சொல்லட்டா? இப்போ வந்து ஆன்டி கிளாக்வைஸ் நான் சொல்லித்தரவா? ஏன்னா இனிஷியலாக வந்துட்டு இப்போது பித்தாகரஸ் தியரம்னா என்ன, அதை வச்சு எப்படி இதை போடணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கொஷினாக வந்து பார்த்து கற்றுக்கிட்டீங்க. அடுத்து என்ன செய்யலாம்? ஆன்டி கிளாக்வைஸ் கற்றுக்கலாமா? போடலாமா அடுத்து? சரிங்க. இப்போ வந்துட்டு இந்த கொஸ்டின் பாருங்க, வெறும் டிகிரி கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் வச்சு தான் இதை கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இது பாருங்க, ஆனந்த் இஸ் ஃபேசிங் டுவோர்ட்ஸ் த ஈஸ்ட். சரியா? ஆனந்த்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்து நிற்கிறாங்க, டுவோர்ட்ஸ் த ஈஸ்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் அண்டு டேர்ன் 45 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னா, இப்போது ஈஸ்ட்டை பார்த்து நிற்கிற ஆனந்த் வந்துட்டு 45 டிகிரி, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இந்த 45லாம் வச்சு வரும், 90 வச்சு வரும், 180 வரும், 270 வச்சு வரும். சரியா? இப்போது கிளாக்வைஸ்னால் இப்படி அந்த பர்சனோட ரைட்டு இது, லெஃப்ட் இது. சரிங்களா? இப்போது ரைட் சைடு திரும்பினா அது கிளாக்வைஸ். சரியா? ரைட்ல இப்படி வந்தா அது கிளாக்வைஸ். இதுவே அந்த பர்சன்ல இருந்து லெஃப்ட் எடுக்கிறாங்க, லெஃப்ட்ல அப்படி போறாங்க, அந்த பர்சன்ல இருந்து லெஃப்ட்ல போறாங்கன்னா அது ஆன்டி கிளாக்வைஸ். சரியா? புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? இப்போ இந்த பர்சனை வச்சு நம்ம சொல்லலாமா, இந்த பர்சன் வந்துட்டு 45 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் போறாங்கன்னா இந்த பக்கம் வருவாங்க. அப்படிங்கிறப்போ அந்த பர்சனோட நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருப்பாங்க.
புரியுதா? அந்த பர்சன் இந்த இடத்துல நிற்பாங்க. இப்படி இருக்க பர்சன் ஈஸ்ட்டை பார்த்து இருக்காங்கல்ல, ஈஸ்ட்டை பார்த்து இருக்க பர்சன் வந்துட்டு கிளாக் வைஸ்னா இப்படி வரும், ஆன்டி கிளாக் வைஸ்னால இப்படி போறாங்க, அதுவும் 45 டிகிரி தான் போறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? அண்ட் அதுக்கப்புறம் he turn again 180 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு டயக்ராமாவே போட்டுக்கிறேன், ஒரு கிராஃப் லைனே போட்டுக்கலாம். சரியா? இப்போ இந்த பர்சனுக்கு வந்துட்டு 45 டிகிரி நிற்கிறாங்க, இங்க இருந்து 180 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த பர்சன்ல இருந்து லெஃப்ட் கால்குலேட் பண்ணணுமா? எப்பயுமே இந்த மாதிரி 90 டிகிரி திரும்புறாங்க அப்படின்னா 180 டிகிரி திரும்பினாலும் வெரி வெரி ஈஸி. எப்படின்னா இந்த பர்சன் வந்து 180 திரும்புறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்க வந்து நிற்பாங்க. இது எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இங்க இருந்து ஒரு 45ங்களா, இப்படி திரும்புறாங்கன்னா இங்க ஒரு 45யா, அதுக்கப்புறம் இங்க ஒரு 90 இருக்கா, அதுக்கப்புறம் இங்க ஒரு 45யா, 45 இங்க ஒரு 45 பிளஸ் பண்ணா 90, ஆல்ரெடி இங்க ஒரு 90, 180 வந்துருச்சா? நான் எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 180ன்னு போட்டேன் சொல்லுங்க பாருங்க. 180 எப்படி நான் போட்டிருப்பேன்? டக்குன்னு எடுத்த உடனே இங்க இருந்து ஆப்போசிட்ல தான் நிற்பாங்க. அதாவது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எல் ஷேப்ல வந்துச்சுன்னா அது 90, இல்லைன்னா வந்துட்டு அப்படியே எப்படி சொல்றேன்னா அப்படியே ரிவர்ஸ்ல திரும்புறாங்க. அப்படியே எப்படி சொல்றோம், ஒரு பர்சன்ல இருந்து ஒரு நார்த்ல இருந்து சவுத்துனா அந்த பர்சன் இங்க நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நார்த்தை பார்த்து நின்ற பர்சன் நார்த்ல இருந்து 180 டிகிரி திரும்புறாங்கன்னா கண்டிப்பாக சவுத் டைரக்ஷன் வந்து வருவாங்க. புரியுதா? எப்படின்னா நம்மளுக்கு இது தெரியும், இது ஓவராலா ஒரு 90, இது ஒரு ஓவராலா 90யா, அப்படிங்கிறப்போ ஒரு பர்சன்ல இருந்து 180 அப்படின்னா கண்டிப்பா அந்த பர்சன்ல ஆப்போசிட், அப்படியே ஆப்போசிட் ஆங்கிள் வந்து நிற்பாங்க. விளங்குதா என்ன சொல்ல வரேன்னு? இப்போ இந்த பர்சன்ல இருந்து அந்த பர்சன் 90 டிகிரியில் இருக்காங்க, 180 போறாங்கன்னா அப்படியே அந்த பர்சனுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து நிற்பாங்க. அப்படிங்கிறப்போ இந்த பர்சனுக்கு 180 நான் டைரக்டா என்ன செய்வேன், இவங்களுக்கு ஆப்போசிட்ல நான் மார்க் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கூட்டி பார்த்தால என்ன வருது, 45 இங்க ஒரு 90, இங்க ஒரு 45 கூட்டினா இங்க வருதுங்க, பிளஸ் பண்ணா 180 வருதா, முடிஞ்சா? அதுக்கப்புறம் பாருங்க, நவ் ஹி டர்ன் 270 டிகிரி கிளாக் வைஸ். சரிங்களா? இப்போ அந்த பர்சனோட ரைட்ல இருந்து தான் நம்ம கிளாக் வைஸ் போகணும். சரியா? கிளாக் வைஸ்னா என்ன சொன்னேன், ரைட்டு, ஆன்டி கிளாக் வைஸ்னா லெஃப்ட் சைடு. அப்படிங்கிறப்போ இந்த ஒரு பர்சனை வச்சு, இந்த பர்சன் இங்க நிக்கிறாங்களா, இந்த பர்சனை வச்சு நீங்க என்ன செய்யணும், கிளாக் வைஸ் சொல்றாங்க. கிளாக் வைஸ்ங்கிறப்போ நம்ம என்ன செய்யணும், ஆல்ரெடி இங்க ஒரு 180, அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா 270 தானே, 270 டிகிரி தானே கிளாக் வைஸ் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப என்னங்க செய்யணும், இந்த பர்சன் இப்படி வராங்க அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி இங்க ஒரு 180 திருப்பி இங்கேயே பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க. 180 பிளஸ் ஒரு 90 போட்டால் என்ன வரும், 270 வரும். அப்படிங்கிறப்போ இதே பர்சன் வேற கலர்ல கூட நான் எடுத்து எழுதுறேன் பாருங்க. இதே பர்சன் 270க்கு வராங்கன்னா திருப்பி 180க்கு வருவாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு 45 இருக்கு, அதுக்கப்புறம் இதுல ஒரு 45யா, அப்போ ப்ளஸ் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன வரும், 90 வரும். அப்படிங்கிறப்போ அந்த பர்சன் இங்க வந்து நிற்பாங்க, இந்த ஆங்கிள். புரியுதுங்களா? இந்த ஆங்கிள் வந்து நிற்பாங்க. உங்களுக்கு வேற கலர்ல கூட எழுதலாம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. இந்த ஆங்கிள் வந்து இந்த இடத்துல வந்து நிற்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல இருந்து 270 கிளாக் வைஸ். அப்படிங்கிறப்போ இப்படி போயிட்டு 180 தொட்டுருவாங்க. 180 ரீச் பண்ணி அதுக்கப்புறம் 90 போடணும்ல, நீ பாருங்க. அதுக்கப்புறம் 90 போட்டால் தான் 270யா. இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 45, அதுக்கப்புறம் இதோட டிஸ்டன்ஸ் 45. அப்படிங்கிறப்போ இது என்ன டைரக்ஷன் வந்து நிற்பாங்க, சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் வந்து நிற்பாங்க. சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். சரியா? அதுவுமே நான் வந்து இங்க போட்டு காட்டுறேன். சரியா? நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட், இது ஈஸ்ட். இது நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, இதை சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, இதை சவுத் வெஸ்ட்னு சொல்லுவாங்க, இதை நார்த் வெஸ்ட்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? டயக்ராம் புரியுதா உங்களுக்கு? சரியா? உங்களுக்கு புரியுறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இவங்க விச் டைரக்ஷன் இஸ் ஃபேசிங் அப்படிங்கிறப்போ இந்த ஆங்கிள் வந்து நிற்கிறாங்க. இந்த ஆங்கிள் பாருங்க, சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வந்து நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம கொஷின்ல சொல்லணும். சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல நிற்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்னா என்ன, டிகிரியை வச்சு. சரியா? இந்த கொஷின் வந்துட்டு எடுத்த உடனே பேசிக் ஏன் அவ்வளோ டஃபாக சொல்றீங்கன்னா, பேசிக்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்ல வந்து சின்ன சின்னதாக ஒரு கொஷின்ஸை எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹை லெவலாக இருக்க ப்ரிலிம்ஸ்லேயே ஹை லெவலில் இருக்கணும்ல, அதை வந்து நம்ம கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த வர சின்ன சின்ன கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக போட்டுடலாம். சரியா? அடுத்து போகலாமா? இப்போ பாருங்க, இந்த கொஷின் பாருங்க, கிலோமீட்டர் இருக்கு, கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கு, டிகிரி இருக்கு, மூணுத்தையும் வச்சு பார்க்கலாமா? இப்போ கொஷின்ஸ் வாசிங்க. யானஸ் இஸ் ஃபேசிங் நார்த். சரிங்களா?
இப்போ தியானேஷன் அந்த பர்சன் இருக்காங்க, அவங்க நார்த்தை பார்த்துருக்காங்க. வாக் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாங்க. சரிங்களா, 10 கிலோமீட்டர் வேற கலரில் போடுவோமா? சரிங்களா, தியானேஷ் வந்துட்டு 10 கிலோமீட்டர் நடந்துட்டாங்க. ஓகேங்களா, நார்த் டைரக்ஷன் நோக்கி நடந்திருக்காங்க. தியானேஷ் இஸ் ஃபேசிங் நார்த்து நோக்கி நிற்கிறாங்க. சரிங்களா, நார்த்தை பார்த்து நிற்கிறாங்க, 10 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. சரியா, அதுக்கப்புறம் பாருங்க, ஹீ டர்ன் 180 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ். கிளாக்வைஸ்னா ரைட் சைடு திரும்புற மாதிரி இருக்கும். சரிங்களா, கிளாக்னா என்ன சொல்லணும்னா கிளாக் வந்துட்டு ரைட் சைடு திரும்புறதா இருக்கும். ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னா நம்ம அந்த பொசிஷன்ல இருந்து லெஃப்ட் திரும்புறதாக இருக்கும். சரியா, இப்போ அந்த பர்சன் வந்துட்டு கரெக்டா இங்க நிக்கிறாங்க, இந்த பாயிண்ட்ல நிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த பர்சனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்னா லெஃப்ட் சைடு தான் 180 டிகிரி வராங்க. அப்படிங்கிறப்போ 180 டிகிரின்னு எங்கெங்க வருவாங்க? ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம்ல, இங்க வந்து நிப்பாங்க. சரியா, இந்த இருக்க பர்சன் 180 திரும்புறாங்கன்னா இது ஒரு 90, இது ஒரு 90, இங்க வந்து நிப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஹீ வாக் வந்து பாத்தீங்கன்னா 10. இருங்க, இது கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம். சரியா, இங்க நிக்கிறாங்க 180 டிகிரி. அப்படிங்கிறப்போ இங்க வந்துருவாங்க, இந்த பாயிண்ட்ல வந்து நிப்பாங்க. சரியா, இது வந்து ஒரு 90, இது ஒரு 90. சரியா, இங்க வந்து நிக்கிறாங்க. இங்க நின்ன வாட்டி 180 ஆன்டி கிளாக் வைஸ்னா லெஃப்ட் சைடு. சரியா, அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? வாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. 15 கிலோமீட்டர் நடந்து இங்க இந்த பாயிண்ட்ல நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நவ் ஹி அகைன் டர்ன் 45 டிகிரி கிளாக் வைஸ். அப்படிங்கிறப்போ இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கிறாங்க. இப்படி நிற்கும் போது அந்த பர்சனுக்கு வந்து 45 டிகிரி கிளாக் வைஸ்னா என்ன? கிளாக் வைஸ்னா ரைட் சைடு, இப்படி போகிறாங்க. சரியா, அப்படிங்கிறப்போ இந்த பர்சனுக்கு வந்து ரைட் வந்து இது, லெஃப்ட் வந்து இந்த பக்கம். ரைட்டுங்கிறப்போ இங்கே இந்த பாயிண்ட்ல போய் நிற்கிறாங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து 45 டிகிரினா இந்த பாயிண்ட்ல வந்து நிற்பாங்க. சரியா, 45 டிகிரினா இப்படி வரும். சரியா, உங்களுக்கு வந்து விளங்குதா? அப்படிங்கிறப்போ இன் விச் டைரக்ஷன் இஸ் நவ் ஃபேசிங் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பர்சன் வந்து இந்த டைரக்ஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். ஆன்சர் என்னங்க? சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல நிற்கிறாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதாவது நம்பர்ஸ் வச்சு நம்ம போட்டாச்சு, கிலோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாருங்க கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வித் டிகிரி. இந்த கொஸ்டின் வந்து இந்த ஒரு கொஸ்டினே நம்ம நினைச்சிட்டோம், 3 கான்செப்டை இன்வால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். புரியுதா உங்களுக்கு? இந்த பர்சன் இங்க இருந்து 180 அப்படிங்க அப்படியே ரிவர்ஸ்டு. நான் சொன்னேன்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ல, அப்படியே ரிவர்ஸ்டு. ஏன்னா இங்க 90, இங்க ஒரு 90. ஆன்டி கிளாக் வைஸ்னால லெஃப்ட் சைட்ல வந்து நிற்கிறாங்க. நின்று அதுக்கப்புறம் 15 கிலோமீட்டர் வந்து கீழே இறங்குறாங்க. இறங்கி அதுல இருந்து 45 டிகிரி ரொட்டேட் ஆறாங்க. இப்படி நிக்கிற பர்சன் 45 டிகிரிக்கு இப்படி வராங்கன்னா எப்படி வருவாங்க? இந்த ஆங்கிள், அதாவது இங்கேயே வந்து நின்று 45 டிகிரி திரும்பும் போது அவங்களோட டைரக்ஷன் என்னவா இருக்குன்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷனாக இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? இவ்வளவுதாங்க பேசிக். அதாவது வந்து பேசிக்ஸ்லயே நம்ம வந்து என்ன கவர் பண்ணியிருக்கோம்னா மீட்டர்ஸ், கிலோமீட்டர்ஸ் வச்சு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லிட்டோம். பித்தாகரஸ் தியரமும் நம்ம சொல்லிட்டோம். அதுல வந்துட்டு லைக் வந்துட்டு ஹைப்போ கண்டுபிடிக்கிறதும் சொல்லிட்டோம். நார்மலா வந்துட்டு இங்க பாப்போம் பாருங்க. இப்போ வந்துட்டு இந்த டைரக்ஷன்ஸ் இப்போ 4 நம்ம இல்லைனாலும் 4 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ 5 இல்லைனாலும் 5 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா, ஓவராலாக நம்ம வந்துட்டு டைரக்ஷன்ஸ் வந்துட்டு வாட் இஸ் வாட்டுங்கிறது சொல்லிட்டோம். அதே போல் கொஷின் ரீடிங்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம். கொஷின் எப்படி அண்டு வச்சு வந்தால் எப்படி ரீட் பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி விச் வந்து எப்படி வந்தால் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் ஒரு ரிவைஸ் மாதிரி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். சரிங்களா, பித்தாகரஸ் டயக்ராம் இப்படிதாங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். சரியா, அதுக்கப்புறம் பாருங்க கிளாக் வைஸ்னா என்ன, ஆன்டி கிளாக் வைஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாகவும் நம்ம பார்த்துட்டோம். சரியா, அதுக்கப்புறம் இந்த முக்கியமான டாபிக், இந்த முக்கியமான இதை வந்து 45னா என்ன, 90னா என்ன, 180னா என்ன. இப்போ இங்கேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 180. சரியா, இங்கேருந்து அதாவது நார்த்ல இருந்து சவுத் இப்படி வருது 180. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தாலும் 180 தான். ஓவராலாக நம்மளுக்கு என்னங்க? ஓவராலாக 360. சரியா,
360 வச்சு தான் நம்மளுக்கு இந்த டைரக்ஷன் ரன் ஆகுது. ரைட்டுங்களா? உங்களுக்கு இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்ஸ் வீடியோ வந்துட்டு அதாவது என்னென்ன இருக்குங்கிறத வாட் இஸ் வாட் டைரக்ஷனில் இருக்குங்கிறது நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ரொம்ப பேசிக்காகவும் நான் சொல்லலை. அதாவது ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்க கொஞ்சம் ஹார்ட் லெவல் இருக்கும்ல, அதை வச்சு தான் நீங்கள் மூவ் பண்ணியிருக்கேன். அப்கமிங் கொஷின்ஸ்லாம் வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 வரும். நீங்கள் அதில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைக் வந்துட்டு எனக்கு இந்த டாபிக் கொஞ்சம் வீக்காக இருக்குது, எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுதுன்னு பர்சனலாக உங்களுக்கே ஃபீல் ஆகும்ல, எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியல, இந்த விஷயம் எனக்கு புரியுது ஆனால் புரியல அப்படின்னு இருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை வந்துட்டு 1 or 2 டைம்ஸ் பாருங்கள், உங்களுக்கே தரமாக புரிஞ்சிடும். சரியா? அப்கமிங் கொஷின்ஸில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முக